கோயில்பட்டி கடலை மிட்டாய். காயல் டைகர். காயல் டைகர் லட்சுமி ஸ்வீட் வச்சு ஏமாத்திட்டாரு. என்ன டாக்டர் போகணும் நல்லா உண்டு போட்டு உட்காந்துட்டு இருக்குது. கிளம்புறீங்களா? இவனோட பாலை வந்து ஒரே இது ஸ்லாட்ல குத்துவான். ஏதாவது ஜிக்ஜா காட்டுல அடிக்க முடியாது அப்படின்னு 10 தோல்வி. இவர் தான் ஆன்லைன்ல அவர் பாதான். ரெண்டாவது ஒரு ஏக்கர் போட்ட விஷயம் முடியுது. இது தெரியாம போயிட்டு அடுத்த தடவை பங்களாதேஷுக்கு போனா தண்ணி ஊத்துறதுனால இவர் ஆக்கல நினைச்சிடாதீங்க. இவர் ஆக்கல இவர் ஆக்கல. பெரிய செஃப்ல தோத்துருவாங்க போல இருப்பா. நெக்ஸ்ட் இயர் தமிழ் தாய் நடந்த 2ஆம் வருடம் காயல் டைகர் இன்ஷால்லா கப்பை தூக்குகிறோம். ஓகே. காயல்பட்டினத்தில் நம்ம தமிழ் தாயும் யூடியூப் சேனல் சார்பாக நடத்தின கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுடைய காட்சிகள் தான் இது. மிக நீண்ட நெடிய களைப்பிற்கும் உழைப்பிற்கும் பின்னாடி ஒரு பெஸ்ட் ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டது. இந்த டோர்னமெண்ட்டில் விளையாடின கிட்டத்தட்ட 110 பேருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அனைவரும், அதாவது பெரும்பான்மையான கிரிக்கெட் வீரர்கள் வந்து பங்கு பெற்ற இந்த தோப்பு குளியலும் உணவு விருந்தும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃபுல்லாக. என்ன டாக்டர் போகணும் நல்லா உண்டு போட்டு உட்காந்துட்டு இருக்குது. கிளம்புறீங்களா? சேர்க்க வரணும். எதுக்கு? மாந்தோப்புல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாங்க. அஸ்லாம் மனச மக்களை பாருப்பா, மனச மக்களை பாருப்பா. பால் பண்ண அஸ்தம் எடுங்க. நல்லா தூங்குங்க. இதுவாக பார்க்க வேணுமா? பாக்கா انا பார்க்கணும். ஆமதே வை. சாப்பிடுப்பா. போடு அப்பா. தண்ணி புஷ்பமா. இதெல்லாம் கறி இருந்ததா என்ன இருந்தது? அதெல்லாம் அங்கேயே வச்சிட்டு போயிட்டாங்க. MSD நவாஸ். சாம்பியன்ஸ் धोनी हारून ஜிம்பாடிலாம் தெரியுது. அம்மா அதுக்கு என்னதான் போட்டு சாப்பிடுறான். இங்க பாடுறா மச்சான். சுடுதப்பா. அவன் என்ன பச்சுவான்? நீ எடுத்து வைக்க எவ்வளவு பேசுறவன். Gracias.
வேலை முடிஞ்சு 2 பேருக்கா மாட்டாரடா 2 பேருக்கு சாப்பாடு யாரு கடிக்கு மேல அமீர் எப்போ வருவான் 2வது ஓவரும் 10 ஓவர் மேட்ச்ல இவன்ட பால கேர்ஃபுல்லா இருங்க இவன்ட பால வந்து ஒரே இது ஸ்லாட்ல குத்துவான் ஏதாவது ஜிக்ஜா காட்டலாம் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவுட் 10 ரன்ல தோல்வி இவர்தான் ஆன்லைன்ல அவர் பால் தான் 2வது ஓவர் அமீர் 2 ரன் குடிச்சிக்கலாம் நான் சொன்னேன் இதை தானே நான் முதல்லயே சொன்னேன் அவன்ட பால நீங்க இங்க ஒரு டீம் இருக்கு. யாரு வாய் பேசுறியோ? கடலை மிட்டாய். கடலை மிட்டாய், கோயில்பட்டி கடலை மிட்டாய். காயல் டைகர் லட்சம் ரூபாய் ஸ்வீட் வச்சு ஏமாத்திட்டாரு. காயல் டைகருக்கு 5க்கு 4 5 தான். அது ஒண்ணு சும்மா கிடைச்சது போனஸ்ல. அடுத்த வருஷம் வந்து இன்ஷா அல்லாஹ் தமிழ் தாயம் நடத்த 2வது வருடம் காயல் டைகர் வின். இத நோட் பண்ணிடுவோம். 4 இது இப்ப நோட் பண்ணிட்டு நான் சொன்னது. காயல் டைகர் நெக்ஸ்ட் இயர் தமிழ் தாயம் நடத்த 2வது வருடம் காயல் டைகர் இன்ஷா அல்லாஹ் கப்பை தூக்கி ஹீரோ. ஓகே. அதை அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் என்ன ஏதுன்னு. இப்ப ரம்லத் பெயிண்ட் எப்படி யாக்கர் போட்ட விஷயம் முடிஞ்சுது. ஸ்லாட்ல போட்டே பால் பறந்துடும். அது போலருக்கு திறந்து வச்சுக்குது. நம்மளுக்கு தான் சொல்லிடுவேன். ஒரு காஸ்கோ பால் மேட்ச் ஞாபகம் விளாண்டமே முமானி பால் அவுட் ஆனீங்க ஒரு குரூஷியல் மேட்ச். அந்த மேட்ச் வந்தாரு நெய்ச்சோர் மனம் கம கமக்கு. இப்போ எடுத்தாவது பரவாயில்ல போதும் எவ்வளோ எடுப்பா. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டோம். எல்லாம் பிடிச்ச அசம்பேட கேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோட கணிப்பு வந்து 80% மேட்ச் மாறி 80% மேட்ச் மாறி சப்பால் அவுட்னாவே டீம் அரண்டிருந்தேன். டீம் அப்படியே அவங்க அவர் முடிஞ்ச சிப்பே 3 6 அடிக்கிற வரைக்கும் ஆள் அமைதியில இருந்தாரு. கப்சி கொண்டு இருந்தது. இதான் காயல் கேசி டேட்டா பேஸ். யார எப்படி எடுக்கணும்ன்றது அல்பி பைட்ட கேட்டா போதும். இந்த டேட்டா பேஸ் கல்ச்சர் வரல. இன்ஷால்லா வீடியோ எடுத்துட்டீங்க. அல்லாஹ் ஹயாத் ஞாபகம் வைக்கணும். 2-3 வருஷம் கழிச்சு பாருங்க. இது இல்லாம ஃபீல்ட்ல இறங்க மாட்டீங்க. அப்பப்ப ரெனியூவல் பண்ணிக்க. இனிமேல் நீங்கன்னா என்ன செய்வீங்க? இப்பதான் நீங்க காட்டன் லெவல்ல இருக்கீங்க. இப்ப திரும்புங்க. ஆமா போடுவோம் நம்ம. ஆமா அப்பதானே போட்டா நீங்க வேற என்ன காப்பி ரைட்ஸ் போட்டுறக்கூடாது. சூப்பர்ப்பா. அதிரடி துவக்க மட்டையாளர். சரி ஓகே நான் சொல்றேன். கொஞ்சம் அப்செட்டாக இருப்பாரு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2.5 சிரிப்பு முழு சந்தோஷம். முழு சிரிப்பு இல்லை, முழு நிலா இல்லை. இது பௌர்ணமி. கவலை அதெல்லாம் சந்தோஷமா தான் பேரு. 2 தான் டார்கெட் வச்சோம். எத்தனை மாசம் இருப்பா? அரிசி கேட்டுங்க. யார் எவ்வளவு சாப்பிடுவாங்க டேட்டா பேசி உங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிருக்கோம். ஏர்போர்ட்டை வச்சா எவன் வாங்க போறான் மலேசியா ஏர்போர்ட்ல? இது தெரியாம போயிட்டு அடுத்த தடவை பங்களாதேஷுக்கு போனா பின்னாடி
நெய்ச்சோறு தாளிப்பு. மூணு பால் ஊற்றியா பாலை ஊற்றி அளந்துட்டு போடு. ஆமா மெயின் மாஸ்டர் நவாஸ். துணை மாஸ்டர் நம்ம போடுறீங்க. ஃபஸ்ட்டாக போட்டேன். ஏறு சேவரா போடுங்க. நெய்ச்சோறு மனம் கவக்கும். இந்த போய் வாங்க. அந்த பக்கம் நல்லா இருக்கும். ஆமா எல்லாம் அந்த ஜெய்ப்பூர் டீம். நீங்க ஜெய்ப்பூர் தொடர்பா? கல்லு எல்லாம் சமைக்கலாம். கல்லு மேக்ஸிமம் சமைக்கலாம். ஏன்னா தனியாக சமைக்கணுமோ? ஜாலியா இருப்பாங்கடா. வேற என்ன செய்யலாம்? அன்றைக்கு நிறைய போட்டியா? முந்திரி பருப்பு நிறைய போட்டியா? போதுமா? போதுமான அளவு முந்திரி மற்றும் கேஷ்யூ. ஆர்ஆர் கிச்சன் புகழ். அவன் ஸ்பின்னையே ஸ்பீடா போடுறான். வரணும் ரைட்டு. இவ்வளோ கிச்சன் வச்சுட்டு கிச்சனில் கரண்டி பிடிச்சா சும்மா வீடியோ தான் இருக்கு. நட்ஸுக்கு அப்புறம் தேங்காய் பால். இதுதான் காயல் நெய்ச்சோருடைய ரகசியம். அல்வா போல கொஞ்சம் கேட்டுங்க. அல்வா போலையா? அது நம்ம போடும்போது கேட்டோம், சீனி போடும்போது. இப்போ ஒரு மனம் வருது, இது நம்ம சொல்ல முடியாது. ஆவின் பாலையும் போடணுமா? தயிரா வேற லெவல். தண்ணி ஊத்துறதுனால இவர் ஆக்கல நினைச்சிடாதீங்க. இவர் ஆக்கல, இவர் ஆக்கல. இந்த கல்லு கீழே வச்சு. ஓகே வாக்கல் அப்படி இருக்க நவாசே, அப்படி இருக்குடா. எப்படி திரும்புங்க. ஆமா கத்திரிக்காய் பருப்பு கலரிக்கறிக்கான ஸ்பெஷல். ஷெஃப் தாமு மாதிரி ஷெஃப் மாமு. மாமு பாருங்க மூஞ்ச விடுங்க. இங்க பாருங்க ஸ்மைல் பீஸ். சரி ஆவுனே அவன் ரெண்டு பேரும் போவா. பச்சை மிளகாய் எங்க இருக்கு பாரு. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வந்து இங்க இப்ப வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காரு. இந்த பிக்னிக் ஹீரோ இவர் தான். நோண்டுக்கா தண்ணி ஊத்துனா